எல்லாருக்கும் வச்சாங்க பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாளில் நான் பார்த்தேன். அதாவது இந்த வரி செலுத்துற முறைமை அப்படின்றது இந்த வருஷத்துல மிக கடுமையாக போகுது. போன வருஷம் இந்த வரியால எவ்வளவு பில்லியன் கணக்கான ரூபாக்கள் அரசாங்கத்துக்கு லாபமா கிடைச்சது அப்படின்றது நமக்கு தெரியும். அதை விட அதிகமாக இந்த வருஷத்துல இருக்க போகுது. அதை விட இந்த வருஷம் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வரி கட்டுறதுக்கு புதுசா இணைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. எனவே இதெல்லாம் வச்சுக்கொண்டு இப்ப கொழும்பு 1 கொழும்பு 15 வரைக்குமான இடப்பகுதிகளுக்குள்ள ஒவ்வொரு இடங்களா சென்று இப்ப இறைவரி திணைக்கள அதிகாரிகள் சோதனை செய்யறாங்க. அதாவது இவர் வரி கட்டுறதுக்கு ஏற்றவரா, இவர் வரி கட்டுறாரா அப்படின்றத பரிசோதனை செய்யறாங்க. எப்படின்னு சொன்னா வியாபார நிறுவனங்கள் கடைகளுக்கு அவங்க போறாங்க. அங்க போய் அவங்கள எப்படி வரி கட்டுறத இலகுவாக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களை எப்படி வரி கட்டுறது, எந்த அளவுக்குள்ள நீங்க வரி கட்டணும், எவ்வளவு வருமானம் என்ற அடிப்படையில இவங்களை பரிசோதனை செஞ்சு இவங்களுக்கான ஒரு QR ஒரு அட்டை அங்க ஒட்டப்படுது. இவங்க எப்படி வரி கட்டுறது அப்படின்னு தொடர்பாக அங்கு விளக்கம் அளிக்கப்பட்டு இந்த QR இருக்கு. இந்த முறைமை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது கிட்டத்தட்ட நீங்க வரி கட்டுறீங்களா இல்லையான்னு சொல்லி நேரடியா போய் பார்த்து செக் பண்ணி நீங்க கட்டலண்டா கட்டியே ஆகணும் அப்படின்றதுக்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகிறது. எனவே இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்க போது. இப்போ நாங்க வாகனத்துல போறோம், லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அதை செக் பண்றோம், அதுக்கான தண்டப்பணம் இருக்கு. இனி வருகின்ற காலத்துல சில வேளைகள்ல நம்மட டிரைவிங் லைசனை வச்சுக்கொண்டே நாம வரி கட்டிருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே வருங்காலத்துல உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை தான், வரி கட்டலைன்னா நாங்க டிரைவிங் லைசன்ஸ் கூட எடுக்க முடியாது, வாகனம் கூட வாங்க முடியாது அப்படின்ற அளவில் இருந்தது. இப்ப டின் நம்பர் இல்லாட்டி வாகனம் வாங்க முடியாதுன்ற அளவுல இனி வருகின்ற காலத்துல வரி கட்டலைன்னா நாங்களுடைய வாகனத்தினுடைய ஆண்டு லைசனை கூட ரினிவல் பண்ண முடியாது அப்படின்ற அளவுல கூட வரும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இப்ப இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இது ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வியாபார நிறுவனங்களுக்கு சாதாரணமான வீதியோர கடைகள்ல இருக்கிற வியாபாரிகளை சந்தித்து நீங்க வரி கட்டுறீங்களா, உங்களுக்கு வரி கட்டுறதுக்கான எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கும், எப்படியான வரி கட்டுற முறைமை உங்களுக்கு இருக்கு, எப்படி இலகுவா கட்டலாம் அப்படின்றது ஒவ்வொரு இடமா போய் விளங்கப்படுத்துறாங்க. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்றைய நாள்ல கோட்டை நீதிமன்றத்துல ஆஜராகியிருந்தார். இது ஒரு பரபரப்பான விஷயமா நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கமாக இருந்தது. அதிகளவான மக்கள் அங்கு கூடியிருந்தாங்க. இந்த விடயம் பரபரப்பா பேசப்படுறதுக்கு காரணம்னு சொன்னா அவருடைய வழக்கு, அவருக்கு என்ன மாதிரியான விசாரணைகள் இருக்கு, என்ன இன்றைக்கு நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் அங்கு கூடியிருந்தாங்க. செய்தி தளங்கள் முழுவதும் நிறைந்திருந்த ஒரு செய்திதான். இன்றைய நாள்ல அவருக்கான விசாரணைகள் அல்லது வழக்கு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் மூலமாக சட்டம் அதிபர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னா, வருகின்ற 1 மாத காலத்துக்குள்ள இதற்கான விசாரணைகள் அனைத்தும் முடிவடைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த வழக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் தள்ளி போயிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நடந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய செயலாளர், பிரதான செயலாளர்களும் இந்த விடயத்துல பிரதான ஒரு குற்றவாளியாக இருக்கிறதால அவருக்கான விளக்கமறியல் காலம் வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி வரை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பிரதான காரணம், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளிநாடு செல்லும் போது கொடுக்கப்பட்ட அல்லது அரசாங்க நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணது இவர்தான் செயலாளராக இருந்தார் தானே. அந்த அடிப்படையில இவருக்கான விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 25 நாட்கள்ல, அதாவது இந்த வருஷத்தினுடைய 25 நாட்கள்ல 1375 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல 155 பேர் உயிரிழந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவான ஒரு எண்ணிக்கை ஒரு மாச காலத்துக்குள்ள, அதுவும் ஒரு 25 நாள்ல இந்த 155 பேர்ல பாதசாரிகள் தான் அதிகமாக உயிரிழந்திருக்காங்கன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். வாகனத்துல போனவங்க வாகனத்தோட மோதி வாகனத்துல இருந்தவங்க உயிரிழந்ததையும் தாண்டி அதிகமாக பாதையால போன அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். இதுல அதிக விபத்துக்களால் உயிரிழந்தவர்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள். அதோட இதுக்கான காரணம் என்று சொல்லி ஆரம்ப கட்ட விசாரணைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிக வேகம், மது போதையில வாகனம் செலுத்தியமை, அதோடு போதைப் பொருள் பாவனை செய்து வாகனம் செலுத்தியமை என்பன இதுக்குள்ள மிக முக்கியமான காரணங்களாக இருக்கு இந்த விபத்துக்கள் ஏற்பட்டமைக்கு. ஒரு வங்கி ஊழியர்ன்றதை விட அந்த வங்கியினுடைய முகாமையாளர், மேனேஜர் கிட்டத்தட்ட 1,60,00,000 ரூபாய் பணத்தை நகை அடகு வச்சு எடுத்திருக்காரு. நகை அடகு வச்சு எடுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா வைக்கப்பட்ட நகை,
என்ன சொல்றது, போலியான நகை பணம் எடுத்திருக்காரு. ஒரு தடவை 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட 27 தடவை வச்சிருக்காரு இந்த 2 வருஷத்துல. எனவே இவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவருக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வங்கியினுடைய மேனேஜர் இந்த வேலை செஞ்சிருக்காரு. இலங்கையினுடைய பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார நடவடிக்கை சரியான பாதையில போகுது அப்படின்றத ஜனாதிபதியோடு இடம்பெற்ற சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய குழு கூறியிருக்கிறது. இலங்கையினுடைய இப்போதைய பொருளாதார நிலைமையானது, இது பெறப்போற அடுத்த கட்ட எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் எல்லாமே சரியான பாதையில போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இருக்கிற அந்த நிகழ்ச்சி நிரல்ல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் கடந்த நாட்கள்ல அல்லது போன நாட்கள்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த IMF-ஓட, அதாவது சர்வதேச நாணய நிதியத்தோடு இருக்கிற இந்த உடன்படிக்கையில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அதிகமாக மக்களுக்கு வரிச்சுமை இருக்கு, இதை மாற்றணும், இதுல தளர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல பல விஷயங்கள்ல பேசியிருந்தாங்க. ஆனால் அரசாங்கமும் அதுக்கு ஓகே பண்ணலாம், இதை குறைக்கலாம், அதை குறைக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா சர்வதேச நாணய நிதியம் இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே தான் இந்த வருஷமும் போக போகுது. இந்த கதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட ஆரம்பிக்குது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுல நம்ம மக்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அல்லது சம்பந்தப்படாம மற்றவர்களை பற்றி அவதூறு பரப்புறது அல்லது தேவையில்லாத விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் கொண்டு போய் சேர்ப்பது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதால இந்த சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது, பரிந்துரை செய்யப்படுகிறது பலரால. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பலதரப்பட்ட விதத்தில் சமூக வலைத்தள பாவனை கட்டுப்படுத்தப்படலாம். அதாவது முற்றுமுழுதாக இல்லை, என்னென்ன விஷயங்களை அங்கே கொண்டு போகணும், உண்மை எது பொய் எது அப்படின்றத பார்க்க தெரிஞ்சு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது, பல சர்வதேச நாடுகளில் செய்யப்பட்டிருக்கின்ற விஷயம் தான் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக வலைத்தளத்தை பாவிப்பதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் ஒரு கோரிக்கையையும் முன்வைக்கிறாங்க. இதை கூட அரசாங்கம் வருகின்ற நாட்களில் பரிசீலிக்க வாய்ப்புகள் இருக்கு. இலங்கையில கிட்டத்தட்ட சனத்தொகையினுடைய பெரிய அளவான பங்கு அஸ்வஸ்ம உதவி திட்டம் மூலமாக வாழுறாங்க அப்படின்ற ஒரு தரவு வெளியாகி இருக்கிறது. இதுல குறிப்பா சொல்லப்போனால் இலங்கையினுடைய மக்கள் தொகையில 24% மக்கள், குறிப்பா சொல்லப்போனால் 22 மில்லியன்ல 5.4 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டுக்களை தான் வாழ்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 24 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை வழங்குகிற இந்த வருஷத்துக்கான வேலை திட்டம், அதாவது இந்த மாசத்துக்கான கொடுப்பனவுகள் இப்பொழுது வங்கியில் வைப்பு செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 லட்சம் குடும்பங்களுக்கான அஸ்வஸ்ம அரசாங்கத்துடைய உதவி பணம் இப்பொழுது வங்கியில வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள்ல மிகப்பெரிய அளவான ஒரு அதிர்வலையை வருகின்ற நாட்கள்ல ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, நிஃபா வைரஸ் இப்பொழுது இந்தியாவினுடைய மிக முக்கியமான இடங்கள்லையும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல பரவலா செய்திகள் பார்க்கப்பட்டது. இதுல 5 பேர் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்திய ஊடகங்கள், இந்தியா பக்கமாக சொல்லப்படுற விஷயம் 2 பேர் தான் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அவங்களும் சாதாரணமான அளவிலேயே இப்பொழுது அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஆசிய நாடுகள், பல முக்கியமான நாடுகளுடைய விமான நிலையங்கள்ல இப்பொழுது பரிசோதனை அந்த இடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால இப்போ விமான நிலையம் பக்கமாக ஒரு சில பதட்டமான சூழல் இருக்கிறது. மக்கள் போறதுல, அச்சப்படுறதுல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இது வருகின்ற நாட்களில் விலக்கிக் கொள்ளப்படலாம்னு சொல்லப்படுது. இந்த நிஃபா வைரஸ் ஆனது உலகத்தினுடைய பல நாடுகளில் இப்ப அடையாளமான கட்டுக்கொண்டிருக்கு. இது ஒரு ஆபத்தான வைரஸ், உயிர்கொல்லி வைரஸ், கொரோனாவையும் விட பல மடங்கு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது 1998, 99ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சிங்கப்பூர், மலேசியாவில் பன்றி வளர்ப்பு பிரதேசங்கள்ல இருந்து இது பரவி இருந்து சொல்லப்படுது. இந்த வைரஸ் நேரடியாக மிருகத்திலிருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மை கொண்டது. இது ஆபத்தானது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். எனவே இது இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆசிய நாடுகள் பக்கமாக. இந்த வைரஸ் தொடர்பான ஆய்வுகள் இப்பொழுது நடந்து வந்தாலும் இதுவரைக்கும் இந்த வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படலை. அதுதான் இப்ப இருக்கிற பெரிய ஒரு சவாலாக இந்த மருத்துவத்துறைக்கு இருக்கு. அதனாலதான் மிக அவதானமாக இதை கையாள வேண்டும் அப்படின்றதுல எல்லா நாடுகளும் கவனமாக இருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதில் நீங்க அறிந்து கொள்ளலாம்.